ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினு விலாக்ஸ். இப்போ நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரமிட் ஷேப் டெம்பிள். ஆக்சுவலி நான் இதை வந்து ஒரு யூடியூப் விலாகில் தான் பார்த்தேன். எனக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணாலே இந்த ட்ராவல் விலாக்ஸு அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ஸு அந்த மாதிரி போய் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்த ஒரு இடம் தான் இந்த பிரமிட் டெம்பிள். ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். இது ஆக்சுவலி நாங்கள் இந்த டெம்பிளுக்கு போகணுன்னு பிளான் பண்ணி வரலை, போகிற வழியில் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்தோம். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா ஃபுல்லாக வந்து பூச்செடிங்க, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பூச்செடியுமே இருந்தது அங்கே. அண்ட் ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாழை மரங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட அங்கே ரொம்ப வந்து சைலண்ட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நமக்கு ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபீல் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மள அறியாமையே வந்து நமக்கு ரொம்ப நிம்மதியாக அண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த இடம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. எனக்கு பர்சனலாக எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகிருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் யாரெல்லாம் இந்த டெம்பிளுக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நடராஜர் சிலை தான் இருக்கும். பட் எனக்கு அது வந்து தெரியலை. நான் என்ன நினச்சேன், என் ஹஸ்பண்ட் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே வந்து ஒரு லைக் லிங்கம் இருக்கும். பிகாஸ் அது வந்து சிவன் டெம்பிள், ஸோ லிங்கம் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். பட் உள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சது நடராஜர் சிலை இருந்தது. அண்ட் எனக்கு வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் பாப்பாவுமே வந்து நடராஜர் சிலையை பார்த்து அவன் வந்து நமச்சிவாயா இல்லைன்ட்டான். பிகாஸ் அவனோட நாலேஜ் வரைக்கும் வந்து லிங்கம் தான் நமச்சிவாயா அப்படின்ற மாதிரி அவன் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். அண்ட் அந்த கோயிலுக்கு மேலே ஏறி உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து அவுட்டர் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் பாப்பா வந்து அங்கே கொடுத்த பிரசாதத்தை அழகாக சாப்பிட்டுட்ருப்பான். அது சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரே வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். லைக் பார்க், பீச் அந்த மாதிரி இல்லாமல் அவனுக்கு இந்த மாதிரி கோயில் கூட்டிகிட்டு போனாலுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். ஏன்னா அங்கே ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ் அண்ட் அவனுக்கு ஓடி விளையாடுற இடம் மாதிரி இருக்கும். அதனால் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். அண்ட் இதுதான் அந்த டெம்பிளை சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலி அந்த சைடு ஒரு மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாமே வந்து கார்டனிங் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டெம்பிள் கிட்டேயே வந்து ஒரு லைக் பீச் ஒன்று இருந்தது, ப்ரைவேட் பீச் மாதிரின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை. அண்ட் நாங்கள் அங்கே போகலை, டைம் ஆகிடுச்சுன்னு அப்படியே கிளம்பிட்டோம் பாப்பா கூப்பிட்டுட்டு. அண்ட் பாப்பா வந்து இப்போ பண்ணியிருப்பான் பாருங்க, என்ன சாமிடா பார்த்தேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவனுக்கு சொல்ல தெரியலை. அதனால் அவன் வந்து அதுக்கு வந்து ஆக்ஷனில் சொல்லியிருப்பான் பாருங்க, நடராஜர் சிலை இருந்து தான் காலை இப்படி வச்சு இப்படி இருக்காருன்ட்டு. ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன், மறக்காம அதையும் பாருங்கள். அண்ட் இந்த டெம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. அண்ட் இந்த டெம்பிள் வந்து பிரமிட் ஷேப்பில் ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் அதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பிகாஸ் அங்கே அங்கே இருக்கிறவங்கக்கிட்டேயுமே கேட்டேன், யாரும் எனக்கு வந்து ப்ராப்பரான ஆன்சர் சொல்லலை. அண்ட் பர்சன்ஸுமே அங்கே கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். அண்ட் அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே வந்து சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு கார் ஏறியாச்சு. பாப்பா வந்து ஹாப்பி ஆகிட்டான், சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு ஹாப்பி ரொம்ப ஹாப்பி அம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அண்ட் அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பி ஒரு லாங் ட்ரைவ் தாண்டி எங்கள் வீட்டுக்கு வந்தோம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ட்ரிப் பிளான் பண்ணி போக வேண்டிய இடம் வேறு இருக்கும். பட் ஆனால் ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து உங்களுக்கு வேறையாக பிளான் பண்ணி ரீச் ஆகிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணது வேறு இடத்துக்கு, பட் ஃபைனலாக வந்து இந்த இடத்த பார்த்துட்டு வந்தோம் வீட்டுக்கு. அண்ட் பிளான் பண்ண இடத்துக்கு போகலை, பிளான் பண்ணாத அன்பிளான்டு தான் இந்த இடமே. ஸோ அது ஒரு வ்ளாகாக எடுப்போமே எடுத்தது தான். அண்ட் நீங்கள் வந்து ஃபேமிலியாக எங்கேயாவது ட்ரிப் போனீங்கன்னா எப்படி போவீங்க, எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவீங்கன்றதை சொல்லுங்கள். நான் பேசிக்காக வந்து ட்ராவல் விலாக்ஸ்லாம் பார்த்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பிளேஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்